கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் முட்டம் திருச்சபையின் சார்பில் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் திருமறையை ஆய்வு செய்வதற்கு தொடக்கமாக இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகில் எங்களுக்கு தந்து உம்மோடு கூட நாங்கள் வாழ்வதற்கான வழிகளை எங்களுக்கு காண்பித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்று பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட யோவானுக்கு நீர் காட்சி கொடுத்து அவர் மூலமாக இந்த உலகில் நடைபெற வேண்டிய காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மை சந்தித்த உமது அடியவராகிய யோவான் வாழ்வில் பெற்ற அனுபவங்களை இந்த நாளில் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி, ஆமேன். இந்த நாளில் நாம் சிந்திப்பதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை வாக்கியம் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 9, 10 வசனங்கள். இவ்வசனங்களை நான் வாசிக்கின்றேன். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். நான் வாசிக்க கேட்ட இந்த 2 வசனங்களிலும் 3 சிறிய சொற்றொடர்கள் இருப்பதை நாம் காணலாம். கர்த்தருடைய நாளில், பத்மு தீவு, ஆவிக்குள்ளானேன் என்கின்ற பதங்கள் தான் அவை. இவை 3ம் யோவானுக்கு கடவுள் எப்பொழுது தன்னுடைய வெளிப்பாட்டை கொடுத்தார், எங்கு இந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது, எப்படி அது வந்தது என்பதை பற்றி நமக்கு சொல்கின்றன. ஆகவே இவை 3ஐயும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். வெளிப்படுத்தல் அவருக்கு கிடைத்த நாள் கர்த்தருடைய நாள். யோவானுடைய பார்வையில் கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாள் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சனிக்கிழமை இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே முதலாக கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிறு என்கின்ற பொருளை இந்த இடத்தில் தருகின்றது. யோவானுடைய வாழ்வை நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய நாளில் அவர் 3 முக்கியமான அனுபவங்களை அவர் பெற்றிருப்பதை நாம் உணரலாம். முதலாவதாக அவரும் அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய பிற சீடர்களும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதும் ஓடி ஒளிந்து எருசலேமில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை எல்லாம் பூட்டி அவர்கள் மிகுந்த பயத்தோடு இருந்தனர் என்று யோவான் 20 அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படி யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டி இருந்த நேரத்தில் யோவான் 20 அதிகாரம் 19 வசனத்தில் கதவுகள் பூட்டி இருக்கையில் மிகுந்த பயத்தோடு இருந்த சூழலில் கர்த்தருடைய நாளில் உங்களுக்கு சமாதானம் என்று ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாளுக்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு என்பதை இந்த பகுதியை படிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம். பின்னர் 6 வாரங்களுக்கு பின்பு, அதாவது 6 வாரங்கள் கழிந்து 7வது வாரத்தில் 50வது நாள் வருகிற பொழுது அவர்களுடைய வழக்கப்படி பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுகின்ற ஒரு நாள். அந்த தினத்தில், அதுவும் கர்த்தருடைய நாளில் 120 சீடர்களோடு அவர்கள் சேர்ந்திருக்கிற பொழுது
தூய ஆவியர் அவர்களுக்கு அருளப்படுகிறார். இந்த நிகழ்வைத்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு தனியாக சென்ற பின்பு மிகுந்த கவலையோடு அவர்கள் அவருடைய வார்த்தையின்படி தூய ஆவியருக்காக எருசலேமில் காத்திருக்கிறார்கள். தூய ஆவியருக்காக காத்திருந்த அவர்களுக்கு அன்றைய தினம் தூய ஆவியர் அருளப்படுகின்றார். ஆகவே யோவான் பெற்ற இந்த 2 அனுபவங்களும் கர்த்தருடைய நாளில் வல்லமையாக அவர் பெற்ற அனுபவங்கள். இப்பொழுது தன்னுடைய வாழ்வின் இறுதியில் துன்பத்தின் சூழலில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் பத்மோ தீவில் இருக்கிற பொழுது கர்த்தருடைய நாளில் மீண்டும் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை பார்க்கிறார். இங்குதான் முதலாக திருமறை கர்த்தருடைய நாள் என்று ஞாயிற்றுக்கிழமையை குறிப்பிடுகிறது. நம்முடைய வாழ்வில் யோவான் பெற்ற அனுபவத்தைப் போல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை பெறும்படி இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்மை அழைக்கின்றன. இன்று படிப்படியாக ஞாயிறை மதிக்காத ஒரு நிலை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை ஒன்றில் பங்கேற்றுவிட்டால் நம்முடைய ஞாயிறு ஆசாரம் கர்த்தருடைய நாள் முடிந்து போகிறது. காலையில் 8:30 மணி முதல் 10 மணியோடு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை முடித்து கொண்டு நம்மவர்கள் பெரும்பாலோர் நம்முடைய சொந்த செயல்களை பார்க்க புறப்பட்டு விடுகின்றோம். இறைவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகின்ற நாள்தான் கர்த்தருடைய நாள் என்பதை யோவானின் அனுபவம் நமக்கு சொல்லுகின்றது. ஆலயம் வருகிற பொழுது கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்ற உணர்வோடு நாம் வருகிற பொழுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் நமக்கு கிடைக்கும். ரோமாபுரியில் யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை பெறுகிற அந்த காலத்தில் எம்பரஸ் டே என்று ஒரு நாள் இருந்தது. பேரரசருடைய நாள். மாதத்தின் ஒரு நாள் பேரரசருடைய நாளாக கருதப்பட்டு அந்த நாளில் பேரரசர் வணக்கமும் பேரரசரை துதிபாடுகின்ற நிகழ்வுகளும் நடந்தன. அந்த சூழலில்தான் இங்கே யோவான் கர்த்தருடைய நாள் என்று அதனுடைய சிறப்பை சுட்டி காட்டுகின்றார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய கட்டளையின்படி கர்த்தருடைய நாளை ஆசரிப்பதில் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தருடைய நாள் என்று கருதி அந்த நாளின் பணிகளை கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பழைய காலங்களில் நம்முடைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு வசனங்களை அந்த நாள் முழுவதும் கற்றுக் கொடுப்பது வழக்கம். இன்றைக்கு ஆலயங்களில் இருக்கிற கூடுகைகளில் கூட நம்மிலே பெரும்பாலோர் கலந்து கொள்வதில்லை. ஏனெனில் அந்த நாளையும் நமக்கென்று களவாடி நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், டியூஷன் செல்ல வேண்டும், நம்முடைய சொந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று அதை நாம் நன்றாக பொழுதுபோக்க வேண்டும் என்கிற மனநிலை வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஞாயிற்றுக்கிழமையை நம்மால் முடிந்தவரை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய நாளாக நாம் அதை கருதுகிற பொழுது பிற 6 நாட்களும் நம்முடைய காரியங்கள் சிறப்பாக நடைபெறுவதை நாம் உணரலாம். அப்படி கர்த்தருடைய நாளாக நாம் அதை கொண்டாடுகிற பொழுது நமக்கும் ஓய்வு கிடைக்கிறது, குடும்பமும் ஆண்டவரிலே வளர்வதற்கு ஏதுவாகிறது. இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு சொற்றொடர் பத்மோ தீவு. 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் அதை படிக்கிறோம். பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் என்று யோவான் சொல்கின்றார். இது ஆசியா மைனரின் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு. இன்று பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாக உள்ளது. ஆனால் முதல் நூற்றாண்டில் அது ரோமாபுரியின் சிறைக்கூடமாக இருந்தது. நாட்டின் உரிமைகளை இழக்கின்ற சிறை கைதிகளை பத்மோ தீவுக்கு அனுப்பி அங்குள்ள குவாரிகளில் வேலை செய்ய வைப்பார்கள் என்று அந்த காலத்து பத்மோ தீவு அனுபவத்தை
வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே பிற கைதிகளைப் போல யோவானும் பத்மு தீவுக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள குவாரிகளில் கடினமாக வேலை செய்யும்படி பணிக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம் நம்பலாம். அதற்கு போதுமான கூலியோ போதிய உணவுகளோ வசதியாக அவருக்கு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பிற சீடர்கள் அல்லது யோவானோடு இணைந்து பணி செய்த பிற சீடர்களெல்லாம் கொல்லப்பட்ட பொழுது யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். சாத்தானும் யூத தலைவர்களும் ரோமாபுரியின் அதிகாரிகளும் யோவானுக்கு கடினமான தண்டனை கொடுக்கிறோம் என்று நினைத்து பத்மு தீவுக்கு அனுப்பினார்கள். ஆனால் பத்மு தீவுக்கு அனுப்பப்பட்ட யோவான் பேரில் கடவுள் கரிசனையாக இருந்தார் என்பதை நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். யோவான் பத்மு தீவுக்கு அனுப்பப்பட்டது துன்பமாக இருப்பினும் திருச்சபைக்கு அது வெற்றியாக முடிந்தது என்று நாம் சொல்லலாம். கடவுள் பத்மு தீவில் இருந்த தனது சீடரான தனக்கு அன்பான சீடரான யோவானை சந்தித்து வெளிப்பாடு நல்குவதற்கு இந்த நாடு கடத்துதல் வாய்ப்பாக இருந்தது என்று நாம் சொல்லலாம். பத்மு தீவில் யோவான் இருந்த பொழுது அவர் துன்பங்கள் பலவற்றை அனுபவித்தார். யோவான் 16:33 உலகில் உங்களுக்கு உபத்திரவங்கள் துன்பங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சீடர்களுக்கு சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் 14:22 துன்பங்களின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று பவுல் அழைக்கிறார். துன்பங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற விசுவாசிகளுக்கு, உண்மை சீடர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நோய்களையும் வேதனைகளையும் பல்வேறு பொருளாதார சிக்கல்களையும் குடும்பங்களில் அல்லது ஊழியத்தில் அல்லது தனிப்பட்ட வாழ்வில் பொது வாழ்வில் துன்பங்களையும் காண்பது இயல்பான ஒன்றுதான். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் துன்பங்கள் இன்றி வாழ்வார்கள் என்று நாம் கருதிவிட முடியாது. துன்பங்கள் வருகிற பொழுது ஏன் இவைகளெல்லாம் எனக்கு தரப்படுகின்றன என்று நாம் கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் பத்மு தீவின் அனுபவம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம், துன்பங்களில் வேதனைகள் இருப்பினும் கடவுளுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. பத்மு தீவில் இருக்கிற பொழுது ஆவிக்குள்ளாகிற அனுபவம் யோவானுக்கு கிடைக்கின்றது. பவுலுக்கு முள் ஒன்று கொடுக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். 3 முறை இது விலக வேண்டும் என்று நான் கேட்ட பொழுதும் ஆண்டவர் எனக்கு சொன்னது, இந்த துன்பத்தில் என்னுடைய கிருபையை நீ உணர்ந்து கொள்ள முடியும், ஆகவே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பகுதி சொல்கின்ற மற்றொரு சொற்றொடர் ஆவிக்குள்ளான அனுபவம். கர்த்தருடைய நாளில் பத்மு தீவில் இருக்கையில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்கின்றார். 10 நாம் இதை படிக்கிறோம். பத்மு என்பது துன்பத்தின் அடையாளமாக இருப்பினும் அந்த துன்பம் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை அவருக்கு கொடுக்கிறது. ஆவி வருகின்ற வரை நாம் உயிர் பெறுவதில்லை என்பதை கிறிஸ்தவ வாழ்வில் நாம் அறிந்திருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். ஆனால் ஆவியை ஊதிய பொழுதுதான் அவர் ஆற்றல் பெறுகிறார். அவருடைய மனித உடல் மண்ணானது ஆவியை ஊதிய பொழுது அவர் ஆத்துமாவில் வலுப்பெற்று மனித வடிவம் பெறுகின்றார். எசேக்கியேலின் நூலில் உலர்ந்த எலும்புகளை பற்றிய ஒரு காட்சி தரப்பட்டிருக்கின்றது. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரற்றவைகளாக அவைகள் கிடக்கின்றன. எப்பொழுது உயிர் வரும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவருடைய ஆவி வருகிற பொழுது இந்த எலும்புகள் உயிரடையும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்வில் ஆவிக்குள்ளான நிலை நமக்கு இருக்கிறதா அல்லது
உயிரற்ற உடல்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆவியில் நிரப்பப்படுதல் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவையான ஒன்று. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்கு ரட்சிப்பின் போது தூய ஆவியர் அருளப்படுகிறார். ஆனால் அந்த பலம் நமக்கு போதாது. நாம் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியால் அனுப்பப்படுகின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராகிய யோவான் தூய ஆவியின் அனுபவத்தை ஏற்கனவே பெற்றவர். நாம் ஏற்கனவே தியானித்ததின்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சீடர்களெல்லாம் தூய ஆவியருக்காக காத்திருக்கிற பொழுது மிகுந்த வல்லமையோடு தூய ஆவியரின் அனுபவத்தை சீடர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மீண்டும் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் அவருக்கு கிடைக்கிறது. கடவுளுடைய வெளிப்பாட்டை பெற அவருக்கு தூய ஆவியினுடைய அனுபவம் தேவைப்படுகின்றது. தூய ஆவியர் ஒவ்வொரு செயலும் செய்வதற்கு நமக்கு தேவைப்படுகின்றார். தூய வாழ்க்கை நாம் வாழ விரும்பினால் நம்மால் வாழ இயலாது. தூய ஆவியின் அனுபவம், பலம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலைகளை சிறப்பாக செய்வதற்கு தூய ஆவியருடைய பலம் நமக்கு வேண்டும். கனியுள்ள வாழ்க்கை வாழ, கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ தூய ஆவியருடைய பலம் நமக்கு வேண்டும். D.L. மூடி அவர்கள் அடிக்கடி தூய ஆவியினால் நிரப்பப்படுவதை பற்றி அவர்கள் பேசினார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் தூய ஆவியருடைய அனுபவம் தேவை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் சொன்னார், ஒருவர் அவரை பார்த்து கேட்டார், எப்பொழுதும் தூய ஆவியரால் நிரப்பப்படுதலை பற்றி பேசுகிறீர்கள், ஏன் என்று கேட்டபொழுது அருகே இருந்த தண்ணீர் கசிகின்ற தொட்டி ஒன்றை காட்டி, இங்கே பாருங்கள், தண்ணீர் நிரம்ப இருக்கிறது, ஆயினும் அதிலே கசிகின்ற அந்த கசிவினால் தண்ணீர் முழுவதும் பாழடைய போகின்றது. அதுபோல தூய ஆவியரால் நாம் நிரப்பப்பட்டாலும் தினம்தோறும் நாம் பெற்ற தூய ஆவி நம்மிலிருந்து கசியும் தன்மை உடையது. பாவம் நிறைந்த உலக வாழ்வில் நாம் பல்வேறு சூழ்நிலைகளில் சிறிது சிறிதாக நம்முடைய தூய ஆவியை கசியச் செய்து முழுவதுமாக இழந்து விடுவோம். ஆகவே அவருடைய ஆவியால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும் என்று கூறினார்கள். நண்பர்களே, பல வேளைகளில் நம்முடைய வாழ்வில் தூய ஆவியின் அனுபவத்தை, ஆவியால் நிரப்பப்படுவதை மிக முக்கியமாக கருதாமல் இருக்கின்றோம். நம்முடைய ஆத்மா பலமற்றது, நாம் பலவீனர்கள். இந்த உலகில் காணும் பல்வேறு போராட்டங்கள், வாழ்வின் சூழ்நிலைகள் நம்மை வலுவிழக்கச் செய்யக்கூடியவை. பத்மு தீவில் இருந்த யோவான் ஆவிக்குள்ளானது போல நாமும் அனுதினமும் ஆவியால் நிரப்பப்படுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருடைய நாள் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமானது. இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பத்முவில் துன்பம் இருந்தது, ஆனால் அங்கே ஆவிக்குள்ளான அனுபவமும் கிடைக்கிறது. இந்த ஆவியின் அனுபவத்தை தினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கணவன் மனைவி மருத்துவர்களாக இருந்த ஒரு வீட்டிற்கு விசிட்டர் ஒருவர் வந்தார். வந்து அந்த வீட்டின் அழைப்பு மணியை, காலிங் பெல்லை அவர் அடித்தார். அடித்தவுடன் அந்த வீட்டின் சர்வன்ட், வேலைக்கார பெண் ஓடி வந்து, ஐயா, உங்களுக்கு யாரை பார்க்க வேண்டும்? பிரசங்கம் செய்யும் டாக்டரையா அல்லது மருத்துவத்தை செயல்படுத்தும் அல்லது தான் படித்தவற்றை செயல்படுத்தும் மருத்துவரையா என்று கேட்டார். ஏனெனில் 2 பேரும் டாக்டரேட் வாங்கியிருந்தவர்கள். அவர்கள் 2 பேரும் டாக்டரேட் வைத்திருந்தாலும் ஒருவர்தான் மருத்துவத்தை செயல்படுத்தினார், மற்றவர் கல்வி அறிவு பெற்றிருந்த மருத்துவர், அறிவர் என்று நாம் சொல்லலாம். பல வேளைகளில் ஆண்டவரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம், அறிவிலே வைத்திருக்கிறோம். ஆனால் அதை அனுபவத்தில் செயலாக்க தூய ஆவியருடைய பலத்தை பெற்று நம்முடைய வாழ்வில் வெளிப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.
ஆமேன். ஜெபிப்போம். யோவானை சந்தித்து அவர் மூலமாக உம்மோடு உறவு கொள்ளுகின்ற அனுபவத்தை எங்களுக்கு கற்றுத்தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான யோவானைப் போல கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தரப்படுகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பத்மு தீவு போன்ற துன்பங்கள் எங்களை நெருக்குவதாயினும் ஆவிக்குள்ளாகிற அனுபவமும் எங்களுக்கு உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு கூட துன்பங்களை மேற்கொள்கின்ற ஆற்றலை எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்து பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.